guys, welcome back. All in one Alagaraja. இந்த படம் வந்து கார்த்தியோட படம். அது மட்டும் இல்லாம எம் ராஜேஷ் அவரோட படம். எம் ராஜேஷ் பாத்தீங்கன்னா பாஸ் என்ற பாஸ் சிவமனுஷுல சக்தி. அது மட்டும் இல்லாம இப்போ வந்த ஓகே எல்லாத்துலயும் வந்து பெஸ்ட் காமெடி ஃபிலிம் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இயரோட படம் தான் 2013 அவரோட படம் தான் ஆல் இன் ஒன் அழகராஜா. இதுலயும் சந்தானம் இருக்காரு. ஸோ வந்து இது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ராஜேஷ் ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வச்சு ஆரம்பித்தார் ராஜேஷ் சார். பட் கடைசியில் ஆல் இன் ஒன் அழகராஜான்னு மாற்றிட்டாரு. இந்த படத்தில் சந்தானம் எப்பவும் போல் இருக்கார் ராஜேஷில் இருக்கிற மாதிரி, ராஜேஷ் படத்தில் இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கஜோல் அகர்வால் வந்து கார்த்தியோட செகண்ட் டைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மானலோட அவங்களோட பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் டைம் தான். ஏன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திம் ராஜேஷ் காம்பினேஷனும் இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிரபு சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் ராதிகா பண்ணியிருக்காங்க, சரண்யா பொன்வனன் பண்ணியிருக்காங்க, ஆடுகளம் நரேன் பண்ணியிருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருக்காரு, சார் ஸ்ரீ ரஞ்சினி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் தான் இந்த படத்திலோட ஃபுல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி எதுவும் சொல்ல அவரோட எல்லா படத்துலையும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும் எல்லாரோடையும். இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் தீபாவளியோட ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பம் மற்றும் இல்லாமல் கிறிஷ் 3, அது மட்டும் இல்லாமல் சுட்ட கதை, பாண்டிய நாடு, இந்த படத்துங்களோடலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய ஸ்க்ரீன்லையும் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது எம் ராஜேஷ் ஃபிலிம், அவர் எப்பவுமே ஒரு ஹிட் கொடுக்குறவர் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வந்து 9th அக்டோபர் ரிலீஸ் ஆச்சு ஆடியோவோட, அதாவது October 10 இந்த படத்தில் வந்து 5 சாங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்தமான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்தமான், சாரி ஃபார் தட். இது வரைக்கும் அவரோட எல்லா படத்துலையும் யுவன் சங்கர் ராஜா, ஹரிஷ் ஜெயராஜ் இவங்களாம் தான் மியூசிக் போட்டிருந்தாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தமான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராஜேஷோடையும் கார்த்தியோடையும் ஒர்க் பண்ணுறாரு. ஆடியோ பார்த்தீங்கன்னா October 10 சூர்யா லான்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் கே கனவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் சொல்லிட்டேன், அதாவது சினிமோட்டோகிராஃபி பாலசுப்ரமணியம், சக்தி சரவணன் இவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் விவேக் ஹர்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரீன் தான். ரிலீஸ் டேட் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. அதாவது 2 நவம்பர், அதாவது தீபாவளி அன்னைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் தமிழ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம்ங்கிறாங்க. அதாவது ஃபுல் என்டர்டெய்னர் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது ட்ரெய்லர் பார்த்தாலும் நமக்கு தெரியுது. ஆஸ் யூஷுவல் ராஜேஷோட டைலாக்ஸ் அண்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.